வெல்கம் பேக் சமீக்ஷா vlog. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அமர்லில்லி பல்ப்ஸ் அண்ட் ரெய்னிங் லில்லி பல்ப்ஸ் தான் வாங்கியிருக்கேன் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து. பேக்கிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் இன்னும் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்ருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஸோ மெனி தேங்க்ஸுங்க. பாருங்கள், இன்றைக்கி பேக்கிங் ஓப்பன் பண்ணலாம். நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமானாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து கார்டனிங் குரூப் இருக்குது. ஸோ அது மூலமாக அவங்களோட லிங்க்கு கிடச்சி அவங்கக்கிட்ட எங்கள் அட்மின் கிட்ட கேட்டு வாங்கி அப்படி தான் வாங்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இப்போ ஃபேக் பீப்புள் வந்து ஆன்லைன் பண்ணுறாங்க பணம் பறிக்கிறதுக்காக. அதனால் பயமாக இருக்குது ஆன்லைனில் சேல் வாங்கணுன்னாவே. அதனால் தெரிஞ்சவங்க மூலமாக தான் வாங்கணும்னு நான் வாங்கியிருக்கேன். அவங்களோட குழந்தைங்க ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அந்த பேக்கிங் மேலே வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கலரிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் ட்ராயிங் பண்ணின அந்த பேப்பர்ஸ் தான் ஞாபகம் வந்தது. பாருங்கள், நான் ரெய்னிங் லில்லியில் வந்து ஒரு 10 பல்பும் அமர்லிலியில் மிக்ஸ்டு கலர்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பேக்கிங்கும் எல்லாமே. இந்த ட்ராயிங்கை பார்க்க ஆசையாக இருந்தது. எடுத்து கலரிங் பண்ணலாம் போல் தோணுச்சு. அந்தளவுக்கு இருந்தேன். பேக்கிங்கை விட அதில் வச்சுருந்த அந்த பேக் சூப்பராக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக கிஃப்ட்டு கவர் கொடுக்குற மாதிரி இருந்தது. இது வந்து இம்போர்ட் வெரைட்டி ரெய்னிங் லில்லி. எல்லா மிக்ஸ்டு கலர்னு சொல்லி தான் எங்கிட்ட கொடுத்தாங்க. நட்ட கலர் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணலை. என்கிட்ட கேட்டு தான் எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. நானும் அப்படி தான் கேட்டிருந்தேன். வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இது அமர்லில்லி பல்ப்ஸு. இதில் கலர்ஸ் சொன்னாங்க. நான் கேட்ட கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், என்னோடய கவர் பேக் நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கு. குட்டி குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குது. சுருக்கு பை மாதிரி இருக்குது. அப்பத்தில் வச்சுக்க பாட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க சுருக்கு பை. அதே மாதிரி இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு சுருக்கு பை மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து ஏர் போடுற மாதிரி போட்டு பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு பல்ப்ஸும் நம்ம கை நினச்சிருக்கிற மாதிரி இருந்தது. இது இம்போர்ட் வெரைட்டி. இதெல்லாம் வச்ச உடனே பூக்கள் வர்ற மாதிரி உள்ள பல்ப்ஸு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. எனக்கு யாரையுமே வந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு இவங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் சிலர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு தான் இருக்கேன். நம்மளை யாரும் இது வரைக்கும் சீட் பண்ணலை. அதனால் இந்த அமர்லில்லி ரெய்னிங் லில்லி பல்ப்ஸ் கம்ஃபர்டபுள் ரேட்டில் ரீசன்ஸில் தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். வேணுங்கிறவங்க பிளான் வாங்கிக்கலாம். எக்ஸசிவாகவே எனக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய எக்ஸசிவாக தான் இருந்தது. நான் கேட்டதை விட எனக்கிட்ட வாங்கின சார்ஜை விட இது அதிகமாக தான் இருந்தது. இது பாருங்கள், இந்த பல்ப்ஸ் எல்லாம் நல்லா கை நிறைய இருக்குது. பார்க்குறக்கு நல்லாவே கை நிறைச்சி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பாட் பண்ணி வைக்கும்போது கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து தாய்லாந்து வெரைட்டி தான். டிங்கிள்ஸான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெய்னிங் லில்லிக்கும் இம்போர்ட் வெரைட்டிக்கு நேம் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு பாட்டில் தான் நம்ம வைக்கணும். வச்சா தான் ஐடி மென்ஷன் பண்ண முடியும். ஏன்னா ஒருவேளை நம்ம வேறு யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் ஐடி தெரியும். நான் வந்துட்டு அப்படி வைக்கல. இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஒரே கண்டெய்னரில் 5 பல்ப்ஸ் வச்சுட்டு நேம் வந்து பாட்டில் மென்ஷன் பண்ணிட்டோம். அது ஒவ்வொன்றும் ப்ளூமிங்காகி வந்து அதுலேருந்து வரும்போது மாற்றி வச்சுக்கலாம் தனித்தனி பாட்டில். ஏன்னா ரெய்னிங் லில்லியை பொறுத்த வரைக்கும் சரி, அமர்லில்லியை பொறுத்த வரைக்கும் சரி, பல்ப்ஸ் வந்து பக்கத்தில் நிறைய வரும். அதுவும் அமர்லில்லியை விட ரெய்னிங் லில்லிக்கு தான் நிறைய பல்ப்ஸ் வந்து உருவாகும். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அமர்லில்லி வந்து நம்ம வச்ச உடனே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் முடியாது. வருஷத்துக்கு 2 தடவை பூக்கும் அமர்லில்லி. அப்படி இல்லைன்னா பைலக் 3 தடவை கூட பூக்கலாம். இப்போ இருக்கிற இம்போர்ட் வெரைட்டி கொண்டு நாட்டு வெரைட்டி வரைக்கும் அப்படி தான். நாட்டு வெரைட்டி தான் வச்சுருந்தேன். இம்போர்ட் வெரைட்டி இல்லை, இருக்குது. வாங்கி இப்போ தான் வச்சு ஒரு 3-4 மந்த்ஸ் இருக்கும். அது க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இந்த விஷயம் தெரியும். ஏன்னா நம்மளுமே வச்சுட்டு யோசிப்போம், என்ன வச்சு வரவே இல்லை சொல்லிட்டு. ஒரு சிலது வந்து நிறைய லீவ்ஸ் வந்து வரும். ஒரு சிலது லீஃபே இல்லாமல் பூக்களுக்கு வர்ற மாதிரி இம்போர்ட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல், மல்டி பெட்டல்ஸு, மல்டி கலர்ஸு இந்த மாதிரியும் அமர்லில்லியில் வந்துருச்சு. ரெய்னிங் லில்லியிலையும் வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பூக்கள். ரேட்டும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் ஒவ்வொரு பல்ப்ஸுக்கு தகுந்த மாதிரி, பல்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
சரிங்களா. மதர் பல்பாக இருந்ததுன்னா நல்லா பெருசாக இருக்கும், அதை விட ஸ்மால் சைஸ் மீடியம் பல்ப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. கிழங்கு வகைகள் எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் தண்ணி வந்து தேங்கி நிற்காத அளவுக்கு தான் நம்ம பாட்டிங் மிக்ஸ் பண்ணணும். அது மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். எந்த பிளான்ட் கிழங்கு வகையாக இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. கிழங்கு வந்து அழுகி போயிடும். கலேடியமும் கிழங்கு தான், டேலியா கிழங்கு தான். அதே போல் லில்லி பிளான்ட்டு, அமர்லில்லி, இப்போ ரெய்னிங் லில்லி, அப்புறம் இந்த டூலிப் ஃப்ளவரில் அதுவும் கிழங்கு தான். நிறைய கிழங்கு வெரைட்டிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் மணல் நிறைய சேர்த்து பண்ணிட்டோம்னா நமக்கு தண்ணி சீக்கிரமே வாழ்ந்து போயிடும். கண்டெய்னர் நல்லா கோல் போட்டு வைக்கணும் பார்த்தீங்கன்னா. அதுபோல் நல்லா இந்த பல்ப் வந்து எனக்கு காஞ்சி தான் வந்துருந்தது. அதனால் நான் வந்து காய வைக்கிறேன். ஒரு சில இது வந்துட்டு காய வச்சு நம்ம பாட் பண்ணி வச்சா சீக்கிரம் க்ரோத் வரும் அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே காய வச்சு தான் நமக்கு அனுப்ப இருந்தாங்க. அதனால் நான் பண்ணலை. நான் 10 ரெய்னிங் லில்லிங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் பல்ப்ஸ் நல்லா பெருசு பெருசு பல்பாக தான் இருந்தது. ஒவ்வொரு ரெய்னிங் லில்லிக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது சரியா. ஒரு சில வெரைட்டி நம்ம பார்க்கலாம், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குன்னா சின்ன சின்னதாக இருக்குன்னா ஒரு வெரைட்டியை பொறுத்து பல்ப்ஸ் சின்னதும் வரும். அந்த ரெய்னிங் லில்லியில் ஒரு ரூட்டெல்லாம் பாருங்கள் நல்ல பெருசு. இந்த ரூட்டு மட்டும் மண்ணில் படுற மாதிரி மட்டும் நம்ம வச்சா போதும். இந்த ரெய்னிங் லில்லி ஆகட்டும், அமர் லில்லிக்காகட்டும் அந்த மாதிரி தான். ரொம்ப போட்டு உள்ளே தள்ளி 2 இன்ச்சுக்கெல்லாம் உள்ளே தள்ளி வச்சிடக்கூடாது. மேலே அதனோட கட்டு அந்த கிழங்கோட தலை பாகம் வந்துட்டு மேலே தெரிகிற மாதிரி நல்லா வெளியே தெரிகிற மாதிரி இருக்கலாம். அமர் லில்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வெளியே தெரிகிற மாதிரியே வைக்கலாம். அதனோட கீழே இருக்கிற வேர் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒரு கால்வாசி மூழ்கின மாதிரி மண் போட்டோம்னா போதும். பாக்கியெல்லாம் வெளியே தெரிஞ்சால் தப்பே இல்லை. அப்படி வெளியே வெயில் படப்பட நல்லா க்ரோத் ஆகும். டைரக்ட் வெளிச்சத்தை விட இன்டைரக்ட் வெளிச்சத்தில் தான் நான் வச்சுருக்கேன். ப்ளூமிங் ஆகிட்டு தான் இருக்குது. நான் வெளிச்சத்துலேயும் நல்ல வெயில் படுற இடத்துலையுமே நமக்கு வைக்கலாம், தப்பில்லை. ரொம்ப தாங்க முடியாத இந்த சித்திரை மாத வெயிலில் மட்டும் நம்ம எடுத்து கொஞ்சம் ஷேடோ மாதிரி பிளேசஸில் வச்சுக்கோங்க. ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா இதான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா மாதத்துக்கு ஒருக்கா ஸோ அந்த ரேஷியோ நம்ம மிக்ஸ் பண்ணி 1:2 நான் வந்து 2.5 கிராம்ஸ்க்கு 2 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இது பாருங்கள் தோங்குமான்னு சொல்லிட்டு, இது ஒவ்வொரு பேரும் படிக்கிறக்கே நமக்கு ஒவ்வொரு டைம் வேணும், மறந்து போயிடுவோம் நாளாக. அதனால் நம்ம டேக் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று நேம் எழுதி அதில் போட்டு ஒவ்வொரு கண்டெய்னரில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெய்னிங் லில்லியில் வந்து ஒரு சில பல்ப்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து சீட்ஸ் வைக்கும். அந்த சீடை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து மாற்றி வச்சு அதனோட பேரை எழுதி வச்சு இந்த கிழங்கு மாற்றி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் ஐடியா பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பல்ப்ஸுக்கும் இப்போ நான் வைக்கும்போது தனித்தனியாக வைக்கல, பாட் நிறைய இருந்து இருக்கிறவங்க அப்படி வச்சுக்கலாம். நான் வந்து 5 பல்ப்ஸு ஒரு இதில் வச்சுருக்கேன். அப்படி வச்சு அது ப்ளூமிங்காகி வந்த பிறகு நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். வீட்டு நிமிஷங்கள் வந்து காலையிலையும் சாயந்தரம் அந்த பிளான்ட்டை பார்க்காம இருக்க போகிறதில்ல. நம்மகிட்ட இருந்து அதை தப்பிக்கவே முடியாது. எங்கேயாவது ஊர்களுக்கு நம்ம போனாச்சுனாக்கா ஸோ அந்த சீடு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுவுமே வந்து மிஸ் ஆகாது. அந்த கண்டெய்னர் அந்த பாட்டுக்குள்ளேயே கீழே விழுந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சீடை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க பட்சத்தில் இந்த சீடு எப்படி பூக்கள் வந்து பூத்து அது வந்து காஞ்சி தான் அதுலேருந்து நமக்கு விதையாக வரும். ஒரு சில அமர்லில்லி பார்த்திங்கன்னா அதுலேயே சீடு வைக்கிற அமர்லில்லிஸும் இருக்குது. பைலாக்கு சீடு வச்சுச்சுனாலும் நமக்கு வந்து எக்ஸசிவாக க்ரோத் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பக்கத்தில் ரெய்னிங் லில்லி வாங்கியாச்சு. போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன் உங்கள்கிட்ட. அது காடிஸ் கிஃப்ட்டு ரோட்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து அது இன்ன வரைக்கும் எனக்கு என்ன கலரு வெரைட்டிலாம் தெரியாது. மேபி நாட்டு வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இந்த ரெய்னிங் லில்லி ஆகட்டும். அதே போல் இந்த ரெய்னிங் லில்லி பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி மழை பெஞ்சால் தான் பூக்கும், தண்டர் வந்தால் தான் பூக்கும்ன்றோம். ஆனால் இப்போல்லாம் இந்த இம்போர்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பூக்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. மழை வரணும், தண்டர் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் இது ரொம்ப லைக் பண்ணது. மல்டி கலர்ஸில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லில்லி பிளான்ட்லேயுமே ரெய்னிங் லில்லி பிளான்ட்டுமே சிங்கிள் பெடல், டபுள் கலர்ஸ், ட்ரிபிள் கலர்ஸு, ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸு பார்க்கவே அது ஒவ்வொரு நேம் ரொம்ப அழகாக அந்த ரெய்னிங் லில்லிஸ் இருக்கும். ரெய்னிங் லில்லி வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். பட் நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே பூத்து குலுங்கி ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த ரெய்னிங் லில்லி. பாருங்கள் நான் எப்படி பாட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மேலே இருக்கிற பாகம் அப்படியே இருக்கலாம், தப்பே கிடையாது. கீழே வந்து அந்த வேர் பகுதி மட்டும் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில்
ஸோ நல்ல குவாலிட்டியாக எங்களுக்காக கொடுத்த அந்த செல்லர் திவ்யா சிஸ்டருக்கும் ப்ளஸ் அந்த எங்களோட மாடித்தோட்ட மணமகள் குரூப்பில் அட்மின் ஏஞ்சல் அவங்க சிஸ்டருக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ். ரொம்ப குவாலிட்டியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த பல்ப்ஸை நீங்களும் வாங்குங்க. இவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நல்ல எல்லா பல்ப்ஸுமே ஹெல்த்தியாக இருக்குது. இது எல்லாம் பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால் பிடிச்சா வாங்குங்க. நம்மள மாதிரி தெரிஞ்சவங்கக்கிட்ட யூடியூபர்ஸ் கிட்ட அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துட்டு வாங்குங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.